வீத்தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் பார்க்க வைக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மோடி அகண்ட பாரதம் அப்படின்னு ஒரு பரப்புரையை மேற்கொண்டு ஜெய் ஸ்ரீராம் மக்கள் முன்ன அந்த முழக்கத்தை முன் வச்சு வெற்றிகரமாக ராம ஜென்மபூமியை பயணிச்சுக்கிறார். இப்படி அவர் பயணிக்கும்போது பக்கத்தில் உள்ள நம்ம பக்கத்து நாட்டு உறவுகளை நம்ம இழக்க நேரிடுது. குறிப்பாக சைனா நமக்கு எதிரியாகவும், இந்த பக்கம் பாகிஸ்தான் நம்ம எதிரியாகவும் பார்த்துட்ருக்கோம். இதில் இப்போது நம்ம சிறு நாடுகளெல்லாம் நம்ம உறவுகளை இழந்துட்டு வரோம். குறிப்பாக பங்களாதேஷ், மால்தீவ்ஸ் இது போன்ற நாடு பல சலசலப்புகள் மத்தியில் இப்போ அப்படியே பயணிச்சிருக்கு இந்தியா. எப்படி இந்த பயணம் இந்தியாவுக்கு வலுவை சேர்க்குமா? எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, இந்தியாவை பொறுத்தவரை உள்நாட்டு கொள்கை வேறு, வெளிநாட்டு கொள்கை வேறு. இந்தியாவுக்குள்ள உள்ள கொள்கை ராம ஜென்ம பூமி. இப்போ அதுதான் இந்திய அரசியல். இந்த இந்திய அரசியலில் இந்துக்களினுடைய வாக்கு வங்கியை மட்டும் நம்பித்தான் பிஜேபி இருக்குது. அதுதான் இந்திய அரசியலும் கூட. 1980 பிஜேபி கட்சியாக ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பிக்கப்பட்டதில் இன்று வரை பிஜேபியினுடைய கொள்கை இந்துத்துவா கொள்கை தான். அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி 2 பேருமே ஒரு மிகப்பெரிய ரத யாத்திரை காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரை நடத்தியிருக்காங்க. இதுதான் பிஜேபி இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சிருக்கு. வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்துக்களுடைய வாக்கு வங்கியை நம்பி தேர்தலை சந்திக்கிறாங்க. அதுக்கு ராமர் கோயில் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இதுதான் இந்துக்களினுடைய மிகப்பெரிய தலையாய பிரச்சனை. இதை தான் இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ், பிஜேபி, பஜ்ரங்தள் 80க்கும் மேற்பட்ட துணை இயக்கங்கள் இதை தான் அரசியல் பண்ண போகிறான். இந்த பிஜேபியினுடைய கொள்கைப்படி இந்து மேல்ஜாதி அரசியல் மட்டும்தான் இந்த ராமர் கோயில் அரசியலாக இருக்குது. இந்தியாவுடைய உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு இன்னும் அழைப்புதல் கொடுக்கப்படவில்லை. ராமர் கோயிலுக்கு அழைக்கப்படவில்லை. அந்த அம்மா இந்து தான். எல்லோருக்கும் பத்திரிக்கை பிட் நோட்டீஸ் கொடுத்துட்ருக்காங்களே. ஆமாம், பிட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் முதல் குடி மகளுக்கு பிட் நோட்டீஸு கொடுக்கல. பிட் நோட்டீஸே கொடுக்கல. அப்போது பிட் நோட்டீஸ் கொடுப்பதற்கு கூட அந்த அம்மாவுக்கு தகுதி இல்லை. ஜனாதிபதிக்கே தகுதி இல்லை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஜனாதிபதி ஷெட்யூல் ட்ரைப்ஸ், ஆதிவாசி, ஏற்கனவே நாடாளுமன்ற திருப்பிழாக்கே அவங்கள கூப்பிடல. அப்போ இந்து மேல்ஜாதி அரசியல் தான் இந்துத்துவ அரசியல். நீங்கள் இப்போது 5 மாநில வாக்கு வங்கி யாருதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வாக்கு வங்கி விழுந்திருக்கு. சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ராஜஸ்தான், இங்கெல்லாம் மத்திய பிரதேஷ், இங்கெல்லாம் நீங்கள் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வாக்கு அப்படியே பிஜேபிக்கு விழுந்திருக்கு. முதல்ல பிஜேபிக்கு விழுகாது, காங்கிரஸுக்கு தான் விழுகும். முதல் குடிமகள் நம்ம வீட்டு பெண் இருக்குன்னு சொல்லி அந்த மக்கள் பூரா பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்கோம். ஆனால் அந்த மரியாதை இன்னும் ஆர்எஸ்எஸுடைய கொள்கை அதுதான். எஸ்சி இருக்கக்கூடாது, எஸ்டி இருக்கக்கூடாது, கிறித்துவர்கள் இருக்கக்கூடாது, முஸ்லீம் இருக்கக்கூடாது, தலித்துகள் இருக்கக்கூடாது, கம்யூனிஸ்டுகள் இருக்கக்கூடாது, தேசிய சக்திகள் இருக்கக்கூடாது. இதுதான் ஆர்எஸ்எஸுடைய கொள்கை. அதன்படி ஜனாதிபதியாக இருந்துக்கோ, ஆனால் ராமர் கோயிலுக்கு நாங்கள் அழைக்க மாட்டோம். இது சுப நிகழ்ச்சி. 2வது, அந்த அம்மா கணவனை இழந்தவள். இப்படி ஒரு விஷயம் இருக்குது. இது ஒரு காரணம். இந்து மத சட்டப்படி முழுக்க மங்களகரமான விஷயத்துக்கு அழைக்கக்கூடாது. இந்திய நாட்டோட பல மதங்களை ஒன்றிணைந்த நாடு இந்தியா. அதோட பிரதமர் ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் சொல்லிட்டு ராமர் ஜென்மபூமியிலே முழுக்க அவரோட கவனத்தை செலுத்துகிறார். குறிப்பாக 11 நாள் விரதம்னு துவங்கியிருக்கார்.
இப்படி அவர் பயணிக்கிறாரு. ஆனால் நம்ம சுற்றி இருக்கிற நட்பு நாடுகள் வந்து பகைமை உணர்வுகளை வளர்த்துட்டு வந்துட்டு இருக்கு. என்னன்னா இந்த அகண்ட பாரதம் அப்படின்ற ஒரு கொள்கையை முன்னெடுக்கிறாங்க ஆர்எஸ்எஸ். இதுக்கு உடந்தையாகவும் பாஜக செயல்பட்டு இருக்கு. இந்த அகண்ட பாரதத்தினால நம்ம நட்பு நாடு நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் போன்ற நாடுகள் எல்லாம் நம்ம உறவுகளை இழக்க நேருது இல்லையா? இல்லை, அதாவது நேபாள் இந்தியா ஆதரவு நாடு ஒரு இந்து நாடு தான். அதனால் அது இந்துத்துவா கொள்கையை தூக்கி நிறுத்துகிற நாடு நேபாள். அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. இந்தியாவுக்கு வெளியில் பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், சைனா, இதுதான் பிரச்சனை. ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் ஆட்சி நடக்குது. ஆமாம், நமக்கு பெருசாக உதவ மாட்டாங்க. இப்போ ஏதாவது ஒரு பாகிஸ்தானும் சரி, சைனாவும் சரி, நமக்கு சூழ்ச்சிகள் பண்ணும்போது இந்த பக்கத்து நாடு, நட்பு நாடு நமக்கு உதவியாக வரணும்னு இவர் நினைக்க மாட்டாரா? இல்லை, அந்த நாடு எப்படி உதவியாக வருமா? சண்டை நீங்கள் பாகிஸ்தானும் சைனாவும் இந்தியாவுக்கு எதிரான நாடுகளில் எப்படி நட்பு நாடாக மாற்ற முடியும்? வாய்ப்பே இல்லையே. அது ஒரு பெரிய தேசிய பிரச்சனையாகவும் இல்லையே. அது சைனாவையும் பாகிஸ்தானும் இந்தியாவோட சேர்த்துக்கணுங்கிற இதுவரை 150 ஆண்டு கால முயற்சியே இல்லையே. அப்புறம் எப்படி அவன் சேர்த்துக்குவான்? அவனை இவன் சண்டை பிடிக்கிறான், இவனும் சண்டை பிடிக்கிறான். அவனை சேர்த்த வேண்டிய எதிரி நாடாக தானே பார்க்க வேண்டியது இருக்குது. நட்பு நாடை எப்படி பார்க்க முடியும்? இப்போது மத்திய பிரதேஷ் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் என்ன குறிப்பிட்றாருன்னா, ஜெய் ஸ்ரீராம், ராம ஜென்மபூமி, இந்த ராமர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வராத இந்தியர்கள் எல்லாமே துரோகிகள், இந்திய கலாச்சாரத்தை சீரழிக்கிறாங்க, இவர்கள் இந்திய நாட்டு குடிமகன்கள் இல்லை. அதாவது ராமர் பாரதத்தின் அடையாளம் அப்படின்னு குறிப்பிட்டார். இல்லை, இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு. அப்படி தான் அரசியல் சட்டம் எழுதப்பட்டிருக்கு. அப்படி எழுதப்பட்ட அரசியல் சட்டத்தை பிஜேபி மதிப்பதில்லை. பிஜேபி அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வதே இல்லை. அதனால தான் இப்போ பிஜேபிக்கும் சிறுபான்மை மக்களுக்கும், கிறிஸ்தவர்களுக்கும், தலித்துகளுக்கும், கம்யூனிஸ்டுகளுக்கும் ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடந்துட்டுருக்கு. ஒன்று பிஜேபி அரசியல், ஒன்று பிஜேபிக்கு எதிரான அரசியல். பிஜேபி அரசியலில் பிஜேபி இருக்குது, பிஜேபிக்கு எதிரான அரசியலில் இந்தியாவில் இருக்கிற அத்தனை கட்சியும் ஒன்றா இருக்குது. இதுதான் இந்திய அரசியல். இவர்களுக்குள்ளே தான் போட்டி. இப்போது இந்த தேர்தல் ஜனநாயகத்திற்கான கடைசி தேர்தலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ தேர்தல் நடந்த இந்த 5 மாநில தேர்தலில் பல முறைகேடுகள், நீங்கள் குறிப்பாக இப்போ இதுக்கு முன்னாடி சொல்லும்போது ட்ரைப்ஸோட வாக்குகள் எண்ணிக்கை அதிகமாகவே பாஜக பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் மக்கள், அதாவது இப்போது பல அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே பெரும் மோசடி நடந்திருக்கு. இவிஎம் மிஷினை வைத்து பாஜக தேர்தலை கையாண்ட விதம் பல மோசடிகளை வெளியே வந்துட்டு இருக்கு. தேர்தலே ரத்து செய்கிற வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரிசல்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, அதே ரத்து செய்யும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இல்லை, தேர்தல் ஆணையம் வந்து பிஜேபியினுடைய இன்னொரு பார்ட். நீங்கள் ராஜீவ் அந்த அதிகாரி 2-3 முறை பதவி நீடிப்பு, பணி நீடிப்பில் இருக்கார். அவர் அடுத்த பணியில் சேர வேண்டியவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் உச்சநீதிமன்றம் மீண்டும் ஏன் வேறு ஆட்களே இல்லையான்னு உச்சநீதிமன்றம் கேட்குது. இல்லை, இவர் இன்னும் பணி செய்ய விரும்புகிறார், இவர் பணி செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் அரசு சொல்லுது. அப்போது தேர்தல் ஆணையம் பிஜேபியினுடைய இன்னொரு ஒரு துணை அமைப்பாக மாறிப்போய் இவிஎம் மிஷினில் மோசடி செய்கிறாங்க. அது ஏன் தேர்தல் ஆணையம் அதை பெரிதாக எடுத்துக்க மாட்டேன்றாங்க? தேர்தல் ஆணையம் பிஜேபியினுடைய இன்னொரு பிரிவு. அது ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருக்குது, இதை பரிசீலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த முன்னெடுக்கிறது யார் தான் செய்வாங்க? அதை இதை யாரும் செய்ய மாட்டாங்க. பிஜேபி ஆட்சியில் ஜனநாயகங்கிற பேர் இருக்கே தவிர ஜனநாயகமே இல்லை. பிஜேபியை பொறுத்தவரை பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதை சொல்லுகிறதோ அதன்படி தான் அது இயங்கும். ஜனநாயகம் என்பதெல்லாம் சும்மா வெற்று கோஷம். ஜனநாயகமெல்லாம் பிஜேபி இன்னொரு முறை பிஜேபி அதிகாரத்துக்கு வந்தால் ஜனநாயகம் என்பது எப்போ இருந்ததுன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது தான். பிஜேபி கண்டிப்பாக 2024 தேர்தல் வெற்றி பெற்றால், ஜூன் மாதம் பிஜேபி ஆட்சி அமைத்தால் புது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும். ஒரே
இந்தியா முழுக்க ஒரே சட்டம், ஒரே கட்சி, ஒரே கல்வி, ஒரே உடை. நீங்கள் இந்தியா முழுக்க ஒரே குடையின் கீழ் கொண்டு வரப்படும். மாநில கட்சிகள்லாம் கலைச்சிடணும். ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி, அமெரிக்க அரசியலை போல், பாகிஸ்தான் அரசியலை போல். அதுதான் பிஜேபி தயாராகிட்டுருக்கு. இதை முறியடிக்கக்கூடிய வலுவான கூட்டணி இந்தியா கூட்டணியாக இல்லை. இந்தியா கூட்டணி 28 கட்டுச்சோத்து மூட்டையில் எளிய வைத்து கட்டுறதை கிராமத்தில் சொல்லுவான், அது போல் இருக்குது. அதனால் இந்த தேர்தல் என்பது உண்மையாகவே இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியத்தையும் கொடுக்க காத்திருக்கிறது. இதை இந்திய வாக்காளர் புரிஞ்சிருக்கான்னா புரிஞ்ச மாதிரி தெரியல. இல்லை, பல சாமானியர்கள் இங்கே குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இவிஎம் மிஷின் வந்து ஒழிக்கப்பட வேணும், இதில் நிறைய தில்லுமுள்ளு ஃப்ராடு பண்ணுறாங்க அப்படின்னு பல முழக்கங்கள் நம்ம தினம் கேட்டுட்டு தான் இருக்கோம். ஆனால் குறிப்பாக இந்த எதிர்க்கட்சியான காங்கிரஸும் சரி, இங்கே மாநில கட்சியான திமுக, பலரோட கட்சிகள் அதை பற்றி எதுவுமே பேச மாட்டேன்றாங்க. இல்லை, அவங்களுக்கு வெற்றி பெறணும் தேர்தலில், அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அரசியல் யாராவது பண்ணிட்டோம், நம்ம ஆட்சிக்கு வந்துடுவோம், அதிகாரத்துக்கு வந்துடுவோம். இதுதான் மற்ற கட்சிகள்கிட்ட இருக்கக்கூடிய பலவீனம். இல்லை, என்ன விமர்சனங்கள் வருதுன்னா, இவிஎம் மிஷின் இருக்கும் வரை பாஜக அரசாங்கத்தை அழிக்க முடியாது, அதாவது பிஜேபி அரசாங்கத்தை ஒழிக்க முடியாது. இவிஎம் மிஷின் எப்போ இல்லாமல், அதாவது ஓட்டுச்சீட்டு முறை வருதோ அப்போ அங்கே தேர்தல் நியாயமாக நடக்கும் அப்படின்றாங்க. இல்லை, அதாவது இது யார் பூனைக்கு மணி கட்டுவது? பிஜேபி, அதாவது அம்பானி தான். ஏன் இந்த எதிர்க்கட்சியில் காங்கிரஸ் இதை குரல் எழுப்ப மாட்டேறாங்க, இதை முன்வைக்க மாட்டேன்றாங்க? காங்கிரஸ் இப்போ பலவீனமாக இருக்குது. காங்கிரஸ் எப்படியாவது பிஜேபி இல்லைன்னா காங்கிரஸ் அதிகாரத்துக்கு வந்துடும்னு காங்கிரஸ் நினைக்குது. காங்கிரஸில் வந்து தலைமை இல்லை. சோனியா காந்தி, அந்த அம்மாவுக்கு நோய், அந்த அம்மா கர்ப்பப்பையில் கேன்சர். ராகுல் அரசியலே வேண்டான்னு நினைக்கிறாரு. காங்கிரஸ் தலைவர்கள் சேர்ந்து தான் மல்லிகார்ஜுன கார்கேவை தலைவராகிறாங்க. அப்போ யார் அரசியல் முன்னெடுப்பது? அரசியல் என்பது 24 மணி நேரம் சிந்திக்கக்கூடியது தான் அரசியல். உலகத் தலைவர்கள் பூராமே அரசியலில் ஜெயிச்சும் பூரா தூங்குகிற நேரத்தை தவிர மற்ற நேரம்லாம் சிந்திச்சுட்டே இருந்தான். அப்போ தான் அந்த மக்களை அரசியல் மயப்படுத்த முடியும். அப்போ தான் அந்த நாடு வெற்றி பெற முடியும். ஆனால் இங்கே அதுக்கெல்லாம் ஆளே இல்லை. பொழுது போகலைன்னா அரசியல் பற்றி பேசுகிறான், நேரம் போகலைன்னா இப்போ அரசியல் பேசுகிறான். அப்போ யார் அதிகாரத்தை யார் வச்சுருக்கிறது? காங்கிரஸினுடைய அதிகாரம் ராகுல்கிட்ட இருக்கா, மல்லிகார்ஜுன கார்கேட்டு இருக்கா, சோனியாட்டு இருக்கா, பிரியங்காட்டு இருக்கா? யாரை அதை கூர்மைப்படுத்தி அரசியல் பண்ணுவது? அதுக்கு ஆளே இல்லை. இந்திரா காந்தியோடு போச்சு, அடுத்து ராஜீவ் காந்தியோடு போச்சு. ராஜீவ் காந்தி அரசியல்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே அவரும் அகால மரணம். அப்போ அதன் பின்னாடி காங்கிரஸை மக்கள் தேடி போய் ஓட்டு போடுறான். காங்கிரஸ் மக்கள்கிட்ட போகிறதே இல்லை. 2004 மக்கள் வந்து காங்கிரஸ் ஓட்டு போட்டு ஆட்சியில் அமைச்சான். 2004 14 10 வருஷ காலம் மன்மோகன் சிங் தான் இருந்தார். மன்மோகன் சிங்கை எல்லா கார்ப்பரேட் நிறுவனங்களும் வேலை வாங்கிட்டான். அவர் ஒரு கார்ப்பரேட், அவர் ஒரு பொருளாதார மேதை. பொருளாதார மேதை பூராமல் கார்ப்பரேட்டாக தான் இருப்பான். ஒரு வங்கி அதிகாரியாக இருக்கக்கூடிய பூராமல் வங்கியை பாதுகாக்கிறமே தவிர மக்களை பாதுகாக்கிறத பற்றி யோசிக்க மாட்டான். அப்போ காங்கிரஸ் மக்களை யோசிப்பதற்கான பயிற்சி பெற்ற தலைவர்களே இல்லை. இந்திரா காந்தியும் ராஜீவ் காந்தியும் பயிற்சி பெறுவதற்கு ரொம்ப காலம் ஆகிப்போச்சு. அதனால் காங்கிரஸ் அரசியல் இந்தியாவில் தனிமைப்படுத்துமே தவிர ஒருமைப்படுத்துகிற நிலையை காணும். ஆனால் இந்த மக்கள் அதையும் மீறி காங்கிரஸ் ஓட்டு போட போகிறான். மீண்டும் 2004 வரப்போகுது, அது மாற்று கருத்தே இல்லை. அந்த அளவுக்கு பிஜேபி மேலே வெறுப்பு இருக்குது. ஆனால் இந்த 2004 ஆட்சி அதிகாரமாக மாறுமா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்றைக்கி இந்திய கூட்டணியோட காணொளி வாயிலாக ஒரு கூட்டம் நடைபெற்றது. அதில் திமுகவும் கலந்துனாங்க, மற்ற 9 கட்சிகளும் அவங்க பங்கு பெற்றாங்க. அதில் இந்தியா கூட்டணியின் ஒருங்கிணைப்பு தலைவராக நிதிஷ்குமார், பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் அவர் அதுக்கு சம்மதிக்கலை. ஏன்? அது பாஜக கண்டு பயப்படுறாரா? இல்லை, பாஜகவை கண்டு பயப்படல. அவர் தன்னை பிரைம் மினிஸ்டர் வேட்பாளராக சொல்கிறார். தன்னை முன்னுடைய அதை காங்கிரஸ் செய்ய மாட்டேங்குது. அதுதான் முரண்பாடு. நீங்கள் எல்லாருக்குமே ஒரு அஜெண்டா இருக்குது. அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னை பிரதமர் வேட்பாளராக சொல்லுங்கள் எதிர்பார்க்குறாரு. மம்தா பானர்ஜியும் இருக்காங்க. ஆமாம். அப்போ
எத்தனை பிரதமர் வேட்பாளர் இப்போ யாரை முன்னிறுத்தி அரசியல் பண்ணுவது? காங்கிரஸ் தான் இங்கே அகில இந்திய கட்சி. காங்கிரஸுக்கு தான் 38 கோடி மோடி வாங்கியிருக்காரு. 34 கோடி காங்கிரஸ் பரவலாக எல்லா பக்கம் வாங்கியிருக்கு. 4.5 கோடி ஓட்டு வந்ததுன்னா காங்கிரஸ் மீண்டும் 2004 வந்துடும். மன்மோகன் சிங் பிரதமர், இல்லை மல்லிகார்ஜுன் கார்கே பிரதமர். ஆனால் அது வேகப்படுத்துவதற்கு காங்கிரஸ்கிட்ட வலு இல்லை. இப்போ அதுதான் பலவீனமாக இருக்குது. இந்திய கூட்டணி யாரையும் முன்வைக்காமல் ஒரு தேர்தலை அணுக முடியுமா? இல்லை, அதாவது மன்மோகன் சிங் தான் பிரதமர்னு சொல்லவே இல்லையே 2004 தேர்தலில். அதையே இதை ஃபாலோ அப்போ அதாவது ஓட்டு யாருக்கு போடுறான்னா காங்கிரஸுக்கு தான் போடுறான். காங்கிரஸ் யாரை பிரதமராக்குனாலும் மக்களுக்கு கவலை இல்லை. பிஜேபி வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க பூரா காங்கிரஸ் ஓட்டு போடுறான். இங்கே எப்படி அதிமுக வரக்கூடாதுங்கிற திமுக ஓட்டு போடுறான். அகில இந்த அளவில் இது தமிழ்நாடு அளவில் இதுதான் மக்களுடைய கோபம். ஓட்டு போட்டு அவன் அடுத்த வேலைக்கு போயிடும். நிதிஷ்குமாருக்கும் சரி, மம்தா பானர்ஜிக்கும் சரி, கேஜ்ரிவாலுக்கும் சரி, இப்போ பிரைம் மினிஸ்டர் இவங்களை முன்னிறுத்தாத பயணிச்சாங்களா இந்திய கூட்டணியில்? இவங்க பிரியறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இல்லை, பிரிஞ்சு போனாலும் காங்கிரஸுக்குன்னு ஒரு பெரிய சக்தி இருக்குது. இந்தியாவை ஆண்ட கட்சி, 100 ஆண்டு காலம் ஆண்ட கட்சி. அதனால் இது யார் வந்தாலும் வழியினாலும் மக்கள் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவோம். கடந்த கால தேர்தலில் 34 கோடி பேர் ஓட்டு காங்கிரஸுக்கு தானே போட்டிருக்கான். இல்லை, காங்கிரஸ் இல்லாமல் இந்தியா போல கட்சி வச்சுக்கூடிய ஆள் யாருமே இல்லையே. காங்கிரஸ் தனித்து பயணித்தா ராகுல் காந்தியை வேட்பாளராக நினைக்க வைப்பாங்களா? ராகுல் விருப்பம் இல்லையே அவருக்கு. அதனால தானே இப்போ இந்த கட்சிக்கு தலைவராக யார் வந்திருக்கணும்? ராகுல் காந்தி வந்திருக்கணும். இன்னும் கொஞ்சம் வேகம் எடுத்திருக்கும் அரசியல். அவர் விருப்பமே இல்லையே. விருப்பம் இல்லாத அவங்க அப்பாவுக்கும் விருப்பம் இல்லை. இந்திரா காந்தி மரணமடைந்த பிறகு அவரை போய் எங்கே லண்டனில் பிடிச்சிட்டு வர்றாங்க. பிடிச்சி கொண்டு வந்து அவர் பிரதமராக்குறாங்க. அதே நிலைமை தான் இப்போது நீடிக்குது. உங்கள் நேரத்தை உங்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.